ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு அகம்பரம் 360. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான நம்மளோட ஸ்கின்னை ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டீ ரெசிபி பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டீயில் பார்த்திங்கன்னா விட்டமின் B3 அண்ட் C அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் இது நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற செல்கள் டேமேஜ் ஆகாமல் நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இந்த டீயை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோயிங்காகவும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கிறத நம்மளால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 ரோஜா பூ எடுத்திருக்கேன். பனீர் ரோஸ் நான் 2 எடுத்திருக்கேன். பனீர் ரோஸ் அப்படின்னு நமக்கு சொல்லும் போதே தெரியும், நம்ம யூஸ் பண்ணுற எல்லா அழகு சாதன பொருட்கள்லையுமே இந்த பனீர் ரோஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு இதில் நிறையவே நன்மைகள் இருக்குது. இப்போ இதை நான் இந்த 2 ரோஜா பூக்கள் நான் எடுத்திருக்கேன். இதை 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நான் ஒரு பாத்திரத்தில் இப்போ எடுத்துக்க போகிறேன். இந்த 2 கிளாஸ் ஆஃப் வாட்டரில் நான் இப்போது இந்த பனீர் ரோஜா இதழ்களை ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ 2 hours ஆயிடுச்சு. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனீர் ரோஸ் ரொம்ப குளிர்ச்சியான பொருள். இதை நம்ம தண்ணியில் போட்டோடனே அந்த தண்ணியே நல்லா சில்லுன்னு மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த தண்ணி நம்ம தினமும் குளிக்கும் போது கூட இந்த மாதிரி நம்ம இந்த பனீர் ரோஸை தண்ணியில் போட்டு வச்சு நம்ம குளித்தாலும் நம்மளோட ஸ்கின் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோஜா பூக்கள் பார்த்திங்கன்னா சித்த மருந்து தயாரிப்புலையும் ஒரு முக்கிய பங்காக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கும் தெரியாத ஒரு உண்மையும் கூட. அந்த ஊற வச்ச அந்த ரோஜா தண்ணீரை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு 1.5 டீஸ்பூன் க்ரீன் டீ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தண்ணீரோட. இது நான் சுத்தமான ஆர்கானிக் க்ரீன் டீ தான் நான் வாங்கியிருக்கேன். பொதுவாகவே நமக்கு க்ரீன் டீ ரொம்ப நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம பால் டீ எடுத்துக்கிறதுக்கு பதிலாக க்ரீன் டீ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ டீ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது கொதிக்கும் போதே அதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இதோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணீரில் இறங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அந்த 2 hours நமக்கு ஊற வைக்கிறது மட்டும்தான். மற்றபடி இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நமக்கு ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான டீ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம தேவையான அளவு தேன் சேர்த்துக்க போகிறோம். தேன் அப்படிங்கும் பொழுது நம்ம வெளியில் கடைகளில் வாங்காமல் சுத்தமான தேனா அப்படிங்கிறத பார்த்து வாங்குறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நமக்கு நிறைய இடங்களில் சுத்தமான தேன் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா தேன்லையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்ம அதை கண்டிப்பாக ஆர்கானிக் தேன் வாங்குறது ரொம்பவே நல்லது. இப்போ இது நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தேன் இப்போ ஒரு சூப்பரான பனீர் ரோஸ் டீ ரெடி ஆயிடுச்சு. என்னதான் நம்ம அவுட்டரில் நம்மளோட ஸ்கின்னை ரெடி பண்ணாலும் இன்னர்லையும் நம்மளுடைய உடம்பை நம்ம சுத்தமாக வச்சுக்கும் பொழுது நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறத நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். இந்த டீயை வாரம் 2லேருந்து 3 நாட்கள் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க நம்மளோட ஸ்கின் நம்ம க்ளோ ஆகிறத கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். இன்னும் நிறைய டீ வெரைட்டிஸ் நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.